இந்த மகர ராசி பீப்புள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே இவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயங்காத பீப்புள். இவங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அதே மாதிரி ரொம்ப சென்சிபிள் பர்சனும் கூட. யாராவது ஒருத்தர் இவங்க லைஃப்ல ஒரு சின்ன விஷயமாவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்பயுமே மறக்கவே மாட்டாங்க இவங்க. அந்த பீப்புளுக்கு வந்து அவங்க செஞ்சதை விட டபுள் மடங்கு திருப்பி செஞ்சா மட்டும்தான் இவங்களுக்கு ஓரளவுக்காவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். மகரத்துல குறிப்பா பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமை நோக்கி போக ஆரம்பிக்கும். அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகர ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அந்த ராசிக்கு பிரத்யேகமா போக வேண்டிய கோயில்கள், இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். மகர ராசி அப்படிங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 10வது ராசியா வருது. இந்த ராசியில திருவோணம், அவிட்டம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில இன்க்ளூட் ஆகுது. இந்த மகர ராசி பீப்புள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாவே இவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயங்காத பீப்புள். இவங்க நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அதே மாதிரி ரொம்ப சென்சிபிள் பர்சனும் கூட. ரொம்ப அமைதியாகவும், அதே சமயம் அவங்களோட வேலைகள் தான் பேசும். அந்த மாதிரி இவங்க பேச தேவையில்ல, இவங்களோட வேலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பேசும். அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்கும். சென்சிபிளான இந்த பீப்புள் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கும் என்னைக்குமே தயங்குறதே கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு அதிகப்படியா இருக்கும். நேர்மை, உண்மை இதெல்லாம் வந்து இவங்க மீறவே மாட்டாங்க, தவறவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இவங்க லைஃப்ல என்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன விஷயமாவே இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்பயுமே மறக்கவே மாட்டாங்க இவங்க. அது ஒரு சந்தர்ப்பம், ஒரு சான்ஸ் அப்படிங்கிறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பீப்புளுக்கு வந்து அவங்க செஞ்சதை விட டபுள் மடங்கு திருப்பி செஞ்சா மட்டும்தான் இவங்களுக்கு ஓரளவுக்காவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு எந்த ஒரு சின்ன நபரும் செய்த சின்ன உதவியுமே கூட இவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. இவங்க லைஃப்ல நன்றி மறக்காத இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தன்னை போல வந்துகிட்டே தான் இருக்குது. இவங்களுக்குமே கூட நிறைய தர்ம சிந்தனைகள் அப்படிங்கிறதுலாம் உண்டு. ரொம்ப இரக்க சுபாவம் உண்டு. என்ன ஒரு சின்ன தடுமாற்றம் யாருக்கு இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல முன்ன நின்று அவங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய பீப்புள் இவங்க. இவங்களே வாலண்டரியா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களால என்ன முடியுதோ அந்த ஹெல்ப்பை செஞ்சுட்டு வருவாங்க. இது மற்றவங்க வந்து அந்த ஹெல்ப்பை நம்மள்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தானா முன் வந்து செய்யக்கூடிய பீப்புளா இருக்கிறாங்க இவங்க. நிறைய திறமை அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இவங்களோட திறமைக்கும் இவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் ஈக்குவலா இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட மனவேதனையா இருக்கும். ஆனா வந்து எப்படி இருந்தாலும் இவங்க லைஃப்ல வந்து இவங்களுக்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதும் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு குரு நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு குழந்தைகள் பத்திய கவலை அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அவங்களால மன கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் குரு வந்து இந்த ராசினருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எவ்வளவு பொலைட்டான பீப்புளா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து தன்மானம் மிக்க ஆளுங்க தான் இவங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இவங்க வந்து எந்த பர்சனையும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அந்த தன்மானம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அப்பதான் அவங்களோட முழுமையான ரூபத்தையே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸபிளா அவங்கள வந்து எதிர்க்கவும் செஞ்சுடுவாங்க. அஷ்டமாதிபதி உங்களுக்கு உச்சம் அப்படிங்கிறதுனால காசு பணத்திற்கு குறைவில்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உடனடியா அது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இதெல்லாம் வந்து பின்னாட்கள்ல தான் இவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்க ப்ராப்பரா ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா கூட இம்மீடியட்டா அது நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா பின்னாட்கள்ல தான் இவங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதே வந்து வாழ்க்கையோட பிற்பகுதியில தான் இவங்களுக்கு நடக்கும். ஆனா வந்து ரொம்ப பெஸ்டா, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு விஷயமா தான் இவங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இவங்க அமைய ஆரம்பிக்கும். மற்றவங்களை காட்டிலும் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த ராசினருக்கு தான் அதிகப்படியா அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே இவங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகளை வரும். ஏன்னா 2ஆம் இடமும் சனியா வர்றது அப்படிங்கிறது வந்து பல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். ஏதாவது ஒரு ரூட் கெனால் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு பல்லுக்காக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளிப் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராசினருக்கு அதிகப்படியாக நடக்கும். பொதுவாகவே ஹெல்த் இஷ்யூஸ்ல இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு மேலேயே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். அதுக்கு இவங்க பிஃபோராகவே வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸோட நிறைய ஃபுட் கண்ட்ரோல் ஆகட்டும், இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ரொட்டீனை வந்து இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அந்த வயதுக்கு ஒரு 40 வயதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸை வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வயசுக்கு மேலே
மெடிக்கேஷனுக்கு செலவு பண்றதுக்கே, மெடிக்கேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் போயிடும். அந்த அளவுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பிஃபோர் ஹேண்டாவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முன்னெடுத்து வைக்கிறப்ப அந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த பீப்புளுக்கு வந்து பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் உலகம் அப்படின்னு வாழக்கூடிய பீப்புள் இவங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு 3ஆம் இடம் சுக்கிரனா வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில மட்டும்தான் இவங்க வந்து இவங்க லைஃப் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். அதாவது இவங்களுக்கு தானா ஒரு லைஃப் பார்ட்னர் மூலமோ இல்ல தாய் தந்தை மூலமோ இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது, அவங்க கொடுக்கறது, பேரண்ட்ஸ் கொடுக்கற சொத்துக்கள் அப்படிங்கிறத காட்டிலும் இவங்களோட சுய உழைப்புல, சுய முயற்சியில நிறைய விஷயங்கள் அமைகிறது அப்படிங்கறதான் இவங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்டா நம்ம எடுத்துக்க முடியும். இவங்களுக்கு அந்த டேலண்டும் இருக்குது. இவங்களோட சுய முயற்சியிலே வந்து நல்ல தொழில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்ல சொசைட்டில நல்ல புகழ் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமையறதுக்கு இவங்களுக்கு எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது. அதுக்கான கிரகநிலைகளும் இவங்களுக்கு ஃபேவரபிளாவே இருக்குது. இவங்களோட வீடு அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில தான் இவங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்கும். இவங்க விருப்பப்படுற மாதிரியான பிரம்மாண்டமான வீடுகள் அமைகிறது அப்படிங்கிறது வந்து இந்த ராசிக்கே உண்டான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடு அமையறதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போராட்டத்தை தாண்டி தான், ஒரு தடையை தாண்டி தான் இவங்களுக்கு அந்த மாதிரி வீடோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ அமையும் அப்படிங்கிறத வந்து உறுதியா சொல்லலாம். ஏதாவது இல்ல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுறதோ இல்ல மனதுக்கு பிடிக்காம போறதோ வந்து அதுக்கான ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனாவது அந்த வீட்டுல கை வச்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராசினருக்கு இருக்குது. கட்டாயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ராசினர் வந்து அவங்க லைஃப்ல இருந்திருக்கும். இந்த ராசியில மகரத்துல குறிப்பா பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமை நோக்கி போக ஆரம்பிக்கும். அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறது வந்து கட்டாயமா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் இந்த ராசியில பிறந்துட்டாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த நிலைமையோட அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து 2 ஸ்டெப்பாவது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில இருந்துதான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ராசினர் தான் இந்த ராசி பெண் குழந்தைகள். குறிப்பா இந்த ராசினர் வந்து காமன் கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய நேச்சர். ஆனா வந்து இவங்களோட பார்ட்னர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திரனா வர்றது அப்படிங்கிறது வந்து எதையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடிய நேச்சர்ல இருப்பாங்க. இவங்க வந்து ஒவ்வொன்றையும் ரொம்ப யோசிச்சு நிதானமா செய்யக்கூடியவங்க. முடிவெடுக்கிறதுலயுமே ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதையுமே சட்டுன்னு முடிவு எடுக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா எந்த ஒரு விஷயமே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடோட இருக்கக்கூடிய பீப்புள். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த மகரத்துக்கு வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் உலகமே. அந்த அளவுக்கு நேசிச்சு ரொம்ப இனிமையா ஃபேமிலி லைஃபை ரன் பண்ணக்கூடிய பீப்புளா இருப்பாங்க இவங்க. சோசியல் லைஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி பீப்புள் தான் இவங்க. அவங்க சோசியல் லைஃபை ரொம்ப விரும்பக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. இவங்களுக்கு பிசினஸ்லயுமே இருக்கக்கூடிய நிறைய நெளிவு சுழிகள் தெரியும். அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புளாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கையும் வந்து இவங்க எப்பெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கோட இவங்க கேதரிங் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லா விதமான விஐபிஸ் கூடயும் இவங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க நட்பு வட்டாரம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நேர்த்தியா சில நெளிவு சிலுகளோட பிசினஸ் செய்யறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும். அந்த விஷயத்துக்காக சின்ன பொய்களை சொல்றதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. என்னன்னா அவங்களோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வந்து அந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த விஷயம் அந்த டைம்க்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பொய்களையும் லாவகமா சொல்லக்கூடிய பீப்புள் தான் இவங்க. இந்த பீப்புள் ரொம்ப குவைட்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுனாலயே இவங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள் பிசினஸ்ல இருந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணா எப்படி பண்ணா இந்த ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ் பண்ணலாம், யார்கிட்ட எப்படி பண்ணா எப்படி பேசினா யார்கிட்ட கொடுத்தா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும், அந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணா ப்ராஃபிட்ல போகும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களா இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நிறைய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இல்ல வேர்ல்டு வைட் ட்ரேடிங் பண்றது இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் இவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். அதுலலாம் வந்து நல்ல உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு இவங்க வளரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பேக்ல இருந்து ஒரு புஷ் பண்றதுக்கு ஒரு பர்சன் தேவை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான வர்றது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருந்துட்டாலே போதும். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒருத்தரோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமோ இருந்துட்டாலே கூட போதும். இவங்க வந்து நிறைய ஒரு சக்சஸ் நோக்கி போகக்கூடிய பர்சனா இருக்கிறாங்க. ஓவராலா இவங்களுக்கு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இவங்க நாலேஜுக்கும் இவங்க
என்ன முடிவு எடுத்தாலுமே அது வந்து கரெக்டா தான் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் டவுன் மோட்ல மத்தவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு ஒரு விஷயத்த செய்யணும். அது லைஃப்காகட்டும், பிசினஸ், ஜாப்காகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி பல பேர்கிட்ட இவங்க ஒப்பீனியன் கேட்கறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இவங்க நிறைய சக்சஸ் அடைஞ்சுக்க முடியும். இந்த ஒப்பீனியன் கேட்கறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சாதகமான பலன்களை ஒரு காலம் ஏற்படுத்தாது. இந்த விஷயங்களை மட்டும் இவங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வைக்கிறப்பையும் இந்த விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளோ வந்து சக்சஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கும். இந்த ராசியினருக்கு பிரத்யேகமான கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்குடி திட்டையில இருக்க குரு பகவான் நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யறதன் மூலமா உங்களுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்மா சார்ந்து என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்க லைஃப்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.